கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை தியான சகோதரி தியானத்திலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக அடியாளுக்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமான வேத வசனமானது நாம் வாசிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 51 அதனுடைய 1 வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம், நீதியை பின்பற்றி அப்படின்னு சொல்லும்போது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். என்ன செவி கொடுக்கணுமா? நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இங்கே அப்படி நம்ம வாசிக்கும் போது, அப்போ வெட்டி எடுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை தான் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஏசாயா அதற்கு எழுதியிருக்கிறது நம்ம இங்கே பார்க்க முடியுது இல்லையா? அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்காக வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையாக இருக்கிறார். அவர் பிளக்கப்பட்ட கன்மலையாக இருக்கிறார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட கன்மலையாய் நமக்காக உன்னதத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ராஜாதி ராஜாவை தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நான் யோசித்து பார்த்தேன். நோக்கி பார்க்க வேண்டும் அப்படி சொல்லும்போது, இந்த நாட்கள்ல நம்ம எப்படி மேல ஒரு மனுஷன் மேல எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, கண்மலையை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப கிறிஸ்து கண்மலையாகி கிறிஸ்து பரத்துல இருக்கிறார். அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அப்படி சொன்னா, வலப்பக்கமும் இலப்பக்கமும் நமக்கு வழி இல்லாம இருக்கணும், முன்னாடி பின்னாடி நமக்கு வழி இல்லாம இருக்கணும். அப்படி இருக்கும்போது, அப்ப 4 பக்கமும் அடைக்கப்படும் போது ஒரு மனுஷன் மேலே பார்க்க வேண்டிய ஒரு காரியம் வர வேண்டியது இருக்கும். ஆகவே அவன் அப்பொழுதுதான் மேலே நோக்கி பார்ப்பான். ஆனா அந்த மேலே நோக்கி இங்க ஆண்டவர் சொல்லல, பரத்தில கண்மலையாய் பிளக்கப்பட்டு உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தின, நமக்காக ரத்தம் சிந்தின நம்முடைய தெய்வத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் பரலோகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். பரத்திலே வீற்றிருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். எப்படியெல்லாம் வாழ வழி இருக்கிறது, ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் நோக்கி பார்க்க வேண்டியது இந்த நாட்களில் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது எப்படியா சொல்கிறார்? 123 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். பரலோகத்தில் வாசமா இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கணும், அவரிடத்துல நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அப்போ நம்முடைய கண்களை பரலோகத்துக்கு நேராய் நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்றுதான் இங்கே தாவீது ராஜா சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். அப்போ பார்க்கிறது, ஏறெடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு அநேக விஷயங்களை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம டெய்லி பஸ்ல பயணம் செய்யறோம், 2 வீலர்ல பயணம் செய்யறோம், நடந்து நிறைய இடங்களுக்கு போறோம், பல இடங்கள்ல பல பேரை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு நம்ம பார்க்க போறதே கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்ம இருதயத்தை கவரும் போது, ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய இருதயத்துக்குள்ள அது தூண்டும் போது, நம்முடைய சிந்தனைக்குள்ள அது வந்த உடனே நம்ம அந்த இடத்த கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதை ஆழமாய் நம்ம உற்று நோக்கி பார்ப்போம். அப்போ நம்ம இன்னைக்கு நோக்கி பார்க்க வேண்டிய காரியம், என்னுடைய வார்த்தைய நீ அப்படி நோக்கி பார், உற்று நோக்கி பார், உன் இருதயத்தை கவரும் வண்ணமாக நீ நோக்கி பார். ஒரு வார்த்தை உன் இருதயத்தை தொட்டுச்சா நீ நோக்கி பார். வார்த்தையாக தெய்வம் இன்னைக்கு நம்மளை அப்படி பார்த்து தான் சொல்றாரு, கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், உனக்காக பிளக்கப்பட்ட கண்மலைய நீ நோக்கி பாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் பிரியமானவர்கள் இன்னைக்கு சொல்றாரு. நம்ம அப்படி நோக்கி, அப்போ நம்முடைய கவனத்தை இந்த நாட்கள் எது இழுக்கிறது? இந்த உலகம் இழுக்கிறதா? உறவு இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கிறதா? எது இழுக்கிறது? நம்முடைய கவனம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே வேத வசனம் நம்ம இழுக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தை நம்ம படிக்கும்போது அந்த வசனம் நம்மை கவர்ந்து இருக்கக்கூடியதா இருக்க வேண்டும். அதை நான் படிக்கும்போது இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை அதுதான். நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு போவது போல என்னையும் பார்த்துட்டு போகாத மகளே, நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை என்பதை, நான் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை உனக்காக என்பதை மறந்து போகாத, என்ன உற்றுப்பார் அப்படின்னு சொல்லிதான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம கிறிஸ்துவை உற்று பார்க்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆரம்பம் என்னன்னு நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நமக்கு ஆரம்பம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம முடிவு நமக்கு தெரியுமோ என்னமோ, பிறருக்கு நம்ம முடிவு என்னன்னு தெரிஞ்சிருது. அவங்க நம்ம வாழ்க்கையை தீர்மானம் பண்ணி முடிவு செஞ்சிருவாங்க. இவன் இவளா, இவ இப்படிதான், இவ வாழ்க்கை இப்படிதான் முடியும், இப்படிதான் ஆயிரும். நமக்கு தீர்மானம் பண்ணி முடிக்கக்கூடிய இந்த உலகத்துல பல எதிராளிகள் நமக்கு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய ஆரம்பமும் முடிவும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று நாம் அறிவோமானால், நம்முடைய நோக்கம் எல்லாம் கண்மலையாக கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்க்கக்கூடியவர்களா, நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நாம் உற்று பார்க்க வேண்டிய விஷயம் தேவனாகிய கிறிஸ்துவை மாத்திரமே, அந்த வார்த்தையாகிய தேவனை மாத்திரமே நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை வைத்து நம்முடைய சொந்தக்காரங்க தீர்மானிக்கலாம், நம்முடைய உறவுகள்
நாங்கள் தீர்மானிக்கலாம். அதெல்லாம் நம்முடைய முடிவு. நம்முடைய வாழ்க்கையை வேதவசனம் எப்படி சொல்லுது இல்லையா? எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற விசுவாசிகளின் தேவன், விசுவாசத்தை துவக்குகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதை முடிக்கிறவரும் நம்முடைய ராஜாவாய் இருக்கிறார். ஆகவே நாம் நோக்கி பார்க்க வேண்டியது நம்முடைய தெய்வத்தை. பழைய பாவத்தை எல்லாம், பழைய சூழ்நிலை எல்லாம் நம்மளை விட்டு ஒதுக்கி பரலோக ராஜன், பரலோகத்துல வீற்றிருக்கிற நம் தேவன் நமக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட அந்த ரட்சகர், அந்த கண்மலையை, அந்த நொறுக்கப்பட்ட கண்மலையை, அந்த நமக்காக பிளக்கப்பட்ட கண்மலையை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்முடைய ஆரம்பம் அதில் தெரிகிறது என்பதை நாம் ஒரு நாள் மறந்து போய்விடக்கூடாது. நம்ம கடமைக்கு வேதம் வாசிக்கிறோம், இந்த நாட்களில் கடமைக்கு ஜெபிக்கிறோம், கடமைக்கு ஆராதனைக்கு போறோம், கடமைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம் கொள்றோமா? இல்ல பிரியமானவர்களே, அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம இந்த நாட்களில் வளரல. ஏன்னா யோவான் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? 1 யோவான்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த 1 யோவான் 1:1 நம்ம வாசிக்கும் போது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற, என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அவர் அதை ருசிச்சு ரசிச்சு அனுபவிச்சு எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கும்போது அப்ப இங்கே அவர் யாரை சொல்லுகிறார் என்றால் கிறிஸ்துவை சொல்கிறார். நாம் இந்த வசனத்தை நம்ம சற்று ஆராய்ந்து நம்ம பார்க்கும்போது, நான் கண்டதும் நான் கேட்டதும் நான் தொட்டதும், அப்போ அதை நோக்கி பார்த்ததும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில யோவான் எதற்கு அவர் சொல்றாரு நான் தொட்டேன்னு ஏன் சொல்றாருன்னா, நோக்கி பார்த்த பிறகுதான் அந்த வார்த்தையை தொட்ட முடியுது, அவரால் தொட முடியுது இல்லையா? அந்த வார்த்தையை அவர் நோக்கி பார்த்த பிறகுதான் அவர் தொட்டு பார்க்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இதுவரையில இந்த வார்த்தையை கேட்டிருக்கோம், நம்ம இப்படி யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? எத்தனை பேர் நம்ம வார்த்தையை நம்ம தொட்டு இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம், அதை தொட்டு இருக்கிறோமா? நோக்கி பார்ப்போம். நோக்கி பார்த்தால்தான் நாம் தொட முடியும். பிரியமானவர்களே, இந்த சிந்தனை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, நான் வார்த்தையை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தை நான் கேட்டு அதை என் இருதயத்திலே நான் அதை நோக்கி பார்த்து நான் அதை தொட்டு நான் அதை அனுபவிக்கக்கூடிய மகளாய் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே சொல்லி நம்முடைய கண்களால் நம்ம ஏறெடுத்து பார்ப்போம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற நமக்காக பிளக்கப்பட்ட, நமக்காக நொறுக்கப்பட்ட, நமக்காக அடிக்கப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துவை நீங்களும் நானும் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய தேவன் நம்மளோடு கூட இடைப்படக்கூடியவராயிருக்கிறார். நம்முடைய ஆரம்பத்தையும் முடிவையும் அவர் கருத்திலே வைத்திருக்கிறார். அவர் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை இந்த நாளிலே நாம் நோக்கி பார்ப்போம். நாம் நோக்கி பார்த்து தொட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படும்படியாக நாம் வாழுவோம். அதைத்தான் இங்கே ஏசாயா 51:1 நம்ம வாசிக்கிறோம். கண்மலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்ப்போம். பிளக்கப்பட்ட கண்மலை, நமக்காக பிளக்கப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்து, அவருடைய நாமத்தையே நாம் மகிமைப்படுத்த நாம் இந்த பூமியில வாழுகிறோம். ஆகவே கர்த்தர் நம்மளோடு கூட இந்த நாளில் இடைப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மளை தேற்றுவாராக. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக சிந்திக்க தேவன் நமக்கு பலன் தருவாராக. தேவனுடைய நாமம் ஒன்றே இந்த வார்த்தையின் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆமேன்.